மறுபடியும் இந்த ஆராதனைக்கு அல்லது திருச்சபைக்கு உங்களை அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாசித்த பகுதி 3 யோவான் 1 முதல் 14 வசனங்கள் முடிய நம்ம வாசித்திருக்கிறோம். 3 யோவான் 1 முதல் 14 வசனங்கள் முடிய நம்ம வாசித்திருக்கிறோம். இதில் முதல் சில வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால் அதில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்ன வார்த்தை? நீங்கள் படிங்க. காயுவே, பிரியமான காயுவே. படிங்க அந்த வார்த்தையை. பிரியமான காயுவுக்கு பாருங்க. பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நீங்க ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் சுகமாய் இருக்கும்படி நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். சொல்லுங்களா பாப்போம். ஒருத்தர் பார்த்து நீங்கள் சுகமாய் இருக்கும்படி உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் சுகமாய் இருப்பதை, ஆரோக்கியமாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார். தேவனுடைய ஊழியர்களும் விரும்புகிறார்கள். 2 பகுதியாக இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். இந்த புஸ்தகத்தை 2 பகுதியாக நீங்கள் பார்க்கலாம். முதலாவது அதாவது பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் காய்வை பற்றி நம்ம படிக்க போகிறோம். காய்வு, இந்த காய்வு குறித்து ரொம்ப பெரிய ஒரு விளக்கங்கள் எல்லாம் பைபிளில் இல்லைங்க. ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார் என்பதற்கு நிறைய வசனங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார். அதனால தான் இந்த யோவான் அவருக்கு எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார். கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, முதலாவது இந்த காய்வு இப்படி வாழ்த்துவதற்கு, காய்வு குறித்து யோவான் இப்படி சொல்லுவதற்கு, எப்படி சொல்லுவதற்கு, காய்வே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்கிறாருங்களே, அதற்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறார்? சொல்லுவது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்போஸ்தலர் அல்லது மூப்பனாகிய நானும் சொல்கிறார். வயதில் முதிர்ந்தவர், அழைப்பில் உறுதியான அழைக்கப்பட்டவர். வயதில் முதிர்ந்தவர்களை இளைஞராக இருக்கிறவர்கள் முதலாவது கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ராமேன் சொல்லுமா? வயதில் முதிர்ந்தவர், கனம் பெற்றவர், மூப்பர், அப்போஸ்தலர், அவர்தான் யோவான். அவர் எழுதுகிறார். காய்வை குறித்து எழுதும் பொழுது சந்தோஷமா சொல்றாரு. அப்ப எதனா காரணம் இருக்கு இல்லையா? என்ன காரணம்னு பாருங்க. இங்க எழுதும்போது என்ன காரணம் சொல்றாருன்னா, பவுல் சொல்றாருங்க 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தமிழ்ல படிக்கும் பொழுது, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அதாவது இங்க பவுல் அப்போஸ்தலர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து உருவாக வேண்டும். ஒரு மனுஷனுக்குள் கிறிஸ்து உருவாகுதல் என்றால் என்னன்னு சொன்னால், படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளிலும் வளர்ச்சி, அதுதான் உருவாகுவது. அது என்ன சொல்றோம்? ஃபார்ம் பண்றது. ஃபார்ம். இப்போ ஒரு விவசாயம் எப்படி நடக்கிறது என்று சொன்னால், முதல்ல விதை என்ன செய்கிறார்கள்? விதைக்கிறார்கள், அது முளைக்கிறது, அப்புறம் அதுக்கு பேர் வைக்கிறாங்க, பயிராய் மாறுகிறது, அப்புறம் அது கதிராய் மாறுகிறது, அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க? அதை அறுவடை செய்கிறார்கள். அது மாதிரி தான் கிறிஸ்து நமக்குள் உருவாக வேண்டும். இந்த உருவாகுவதற்கு ஊழியர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்களா, அது அந்த வலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணின் குழந்தை பிறக்கக்கூடிய சமயத்தில் அந்த லேபர் பெயின்னு சொல்கிற மத்தியில் கர்ப்ப வேதனை, அதை போல் இருக்கிறதா இயேசு கிறிஸ்துவை ஒருவருக்குள் கொண்டு செல்லுவது என்பது. ஆமென் சொல்லுவோமா? எவ்வளோ ஒரு கஷ்டம். கிறிஸ்துவை உங்களுக்குள்ள உருவாக்குவது என்பது ரொம்ப 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 கடினமானது. அந்த வேலை எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? ஒரு பெண்ணோட என்னங்க கர்ப்ப வேதனைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். தொடர்ந்து நம்ம அவரை பற்றி படிக்கிறோம், காயை பற்றி படிக்கிறோம். காயை பற்றி என்ன படிக்கிறோம்? படிங்க, தொடர்ந்து படிக்கிறோம்.
4வது வசனம். 4வது வசனத்துல என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒரு உண்மையான ஊழியர் அல்லது நல்ல ஊழியர், நல்ல மேய்ப்பர், நல்ல போதகர், அவருக்கு எது பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும் என்று சொன்னால், தன் குடும்பத்தை காட்டிலும், தான் கட்டக்கூடிய கட்டிடங்கள், வீடு, நிலம், பொருள் அல்லது வாங்கக்கூடிய எல்லாவற்றை காட்டிலும் விசுவாசிகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க அப்படின்ற செய்தி காதுக்கு வரும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். ஆஹா, நான் ஞானசானம் கொடுத்த சகோதரனா இது, நம்ம சபைக்கு வந்த விசுவாசியா இது, நம்ம சபையில் ஜெபம் பண்ண சகோதரியா இது, இவ்வளோ விசுவாசத்தை நடக்கிறாங்களா, இவ்வளோ சத்தியத்தை கேள்விப்படுறாங்களா என்று சொல்லி போதகர் என்ன செய்வார்? ரொம்ப சந்தோஷப்படுவார். அதை தான் சொல்றார் பாருங்க, நீங்கள் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் என்ன செய்தேன்? கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இது. ஏன் இது நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, காய்வு என்கிற இந்த மனுஷன் ஆத்துமாவில் எப்படி வாழ்ந்தார்? காய்வு என்கிற இவர் ஆத்துமாவிலே எப்படி வாழ்ந்தார் என்பதை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காய்வு என்பவர் ஆத்மாவில் எப்படி வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் ஆத்மாவிலே, தன் சரீரத்தில் கர்த்தருடைய சத்தியத்தின்படி வாழ்ந்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் ப்ராஸ்பரிட்டி. ப்ராஸ்பரிட்டி என்பது என்ன? செழிப்பு. பிரைஸ் தி லார்ட். இப்போ இதை எப்படி நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க மக்கள் கேட்டீங்கன்னா, செழிப்பு என்றாலே வீடு கட்டுவது, செழிப்பு என்றாலே கார் வாங்கிடுறது, செழிப்பு என்றாலே நகை வாங்கிடுறது, செழிப்பு என்றாலே நல்ல பெரிய பெரிய உடைகளை வாங்குவது என்பதை குறித்து, அழிந்து போகக்கூடிய பொருளை குறித்து தான் முதலாவது நினைக்கிறார். அதெல்லாம் இருக்கட்டுங்க, அது தேவை, அது வேணாம் நம்ம சொல்லலை. ஆனால் அதை விட ரொம்ப செழிப்பு எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சத்தியத்தில் உன் ஆத்மாவும் உன் சரீரமும் இணைந்து நடக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, 5வது வசனத்துல பார்க்குற பாருங்க, பிரியமானவனே, சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். காய் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவருடைய குணம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான மனிதர்களையும் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கக்கூடிய மனிதர்களையும், அதாவது கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களையும் என்ன செய்கிறாரா? அவரு எப்படி செய்கிறாரா? என்னங்க பேச மாட்டேன்றீங்க? எப்படி செய்கிறாரா? படிங்க, வசனத்தை படிங்க. என்ன செய்கிறாரா? எப்படி செய்கிறாரு? உண்மையாய் செய்கிறார். உண்மையாய் செய்கிறார்னு சொன்னால், அவர் தேவன் அறியாத மக்களுக்கு உண்மையா இருக்கிறாரு, தேவன் அறிந்த விசுவாசிகளுக்கு உண்மையா இருக்கிறார். அதான் ப்ராஸ்பரிட்டி. ப்ராஸ்பரிட்டி செழிப்பு. அவருடைய உள்ள எப்படி இருக்குதுன்னா, கர்த்தரை அறிந்த மனுஷங்கிட்ட உண்மையா இருப்பது போலே தான் கர்த்தரை அறியாத மனுஷங்கிட்ட உண்மையா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீ செய்கிறாய் என்று சொன்னால் சில நன்மைகளை செய்கிறார், சில தான தர்மங்களை செய்கிறார். என்ன செய்கிறார் நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். 6வது வசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். இந்த காய்வு பெருமைக்காக பணங்களை கொடுக்கவில்லை, பெருமைக்காக சாப்பாடு போடல, பெருமைக்காக துணிமணிகளை கொடுக்கல, பெருமைக்காக தான தர்மங்களை செய்யல, சத்தியத்தின் மித்தமாக செய்கிறார். அப்ப இவர் செய்வதை சபையில சிலர் சொல்றாங்க, ஐயா நம்ம சபையில காய்வு என்கிற ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் எங்களுக்கு இத்தனை நன்மைகளை செய்தார், இத்தனை வஸ்திரங்களை கொடுத்தார், இவ்வளவு உணவை கொடுத்தார், அல்லது எங்களுக்கு நல்ல வீட்டை கொடுத்தார், பண உதவி செய்தார், பொருளுதவி செய்தார் என்று சொல்லி காய்வை குறித்து சபையில் சாட்சி சொல்லுகிறார்கள். சொல்றாங்க பாருங்க, பைபிள்ல அப்படிதான் இருக்கு. 6வது வசனத்தை பாருங்க. அவர்கள் படிங்க. அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து யார் சொல்றாங்கன்னா, தேவனை அறிந்த கிறிஸ்துவர்களும் சொல்றாங்க, தேவன் அறியாத கிறிஸ்துவ அல்லாத மக்களும் சொல்றாங்க. இந்த மாதிரி சபையில் ஒரு ஐயா இருக்கிற ஐயா, அவர் பேர் காய்வு ஐயா, அவர் ரொம்ப நல்லவர் ஐயா, எவ்வளவு தான தர்மங்களை நன்மைகளை செய்கிறார்.
அப்ப சபையில வந்து என்ன சொல்றாங்க? சாட்சியை சபைக்கு முன்பாக என்ன சொன்னார்கள்? அப்ப தேவனுக்கு முன்பாக படிங்க. தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். பாத்தீங்களா? அடுத்து படிக்கிறோம். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். பாருங்க, சில ஊழியக்காரர்களை காயு தன் வீட்டுல சேர்த்துக்கிட்டார், தன் வீட்டுல தங்க வைக்கிறார், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். காயோட குடும்பம் அந்த அவங்க வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு, அங்கே சுவிசேஷம் சொல்ல வந்த மக்களுக்கு உணவை கொடுக்கிறார்கள், தங்கமிடம் கொடுக்கிறார்கள், தண்ணீர் கொடுக்கிறார்கள், தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து உபசரிக்கிறார்கள். காயோட குடும்பம் அப்படிதான் இருக்கு. காயோட குடும்பம் உபசரிக்கிற குடும்பம், உதவி செய்யக்கூடிய ஒரு குடும்பம், நன்மை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக காயு வந்து வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் அவங்க சொல்றாங்க. ஆகையால் படிங்க. ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். சபை மக்களுக்கு சொல்றாரு, காயு செய்தது போல சபை மக்களே, கிறிஸ்துவின் நாமத்தை சுவிசேஷ சொல்லக்கூடிய உண்மையுள்ள ஊழியர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள், வீட்டில் தங்க வையுங்கள், நன்மை செய்யுங்கள், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை செய்வதற்கு என்னவா இருக்கிறோம்? கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென், அல்லேலூயா. சரி, அடுத்து சொல்றார், நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ இது இருக்கட்டும். இப்போ காயை பற்றி நம்ம பார்க்குறோம். காய் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா? அவரை குறித்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டெஸ்டிஃபைடு கன்சர்னிங் காய்ஸ் த ட்ரூத் தட் வாஸ் இன் ஹிம். காயு குறித்து சொல்லும்போது சாட்சி என்ன சொல்லியிருக்கிறான்னா, காயு சத்தியத்தின்படியே வாழக்கூடியவர் சொல்லியிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுமா? ஸோ அப்போ காயு எப்படி இருந்திருக்கிறார்னா, ரியாலிட்டி ஆஃப் இஸ் ஃபெய்த். அப்போ காயு தேவன் மேல் வச்சிருக்கக்கூடிய விசுவாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். உண்மையாக அதை பார்த்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் வந்து த சின்சியாரிட்டி ஆஃப் இஸ் ரிலிஜன், தன்னுடைய மதத்திற்கு அவர் உண்மையாக இருந்திருக்கார். தன் மதம் என்ன மதம்? கிறிஸ்துவ மதம் அல்லது கிறிஸ்துவ மார்க்கம். அந்த கிறிஸ்துவ மார்க்கம் முழுவதுக்கு அவர் உண்மையாக இருந்திருக்கார். ஐயா நான் கிறிஸ்தவர் ஐயா, எங்கே போனாலும் அவர் சொல்கிறார், ஐயா நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஐயா, ஐயா எங்கள் மதம் கிறிஸ்துவ மதம் ஐயா. அதை சொல்லுவதற்கு கொஞ்சம் அவர் தயங்கவில்லை. முதல் நூற்றாண்டிலே அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அப்போ தனக்கு சத்தியத்திற்கு உண்மையாக இருந்திருக்கிறார், தான் செய்யக்கூடிய கிரிகளில் உண்மையாக இருந்திருக்கிறார், தான் போகக்கூடிய சபை அல்லது தான் இருக்கக்கூடிய மதம் கிறிஸ்துவ மதத்திற்கு அவர் உண்மையாக இருந்திருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம தேவனுடைய சமூகத்தில் அவர் வந்து தியானம் பண்ணக்கூடிய மனுஷனா இருந்திருக்கிறாருங்க. தியானம் பண்ணுவது மட்டும் வெளியரங்கமாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரகாரமாக சேரிட்டி செஞ்சிருக்காரு. அப்ப அந்த தான தர்மங்களை எப்படி செய்தார்னா, கிறிஸ்துவின் அன்போடு கூட செய்திருக்கிறார். ஏழைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஊழியக்காரர் விசுவாசிகளிடத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ அப்போ அவர் வந்து அக்கமடேட் பண்ணி வைக்கிறார். யாருக்கு அக்கமடேஷன் கொடுக்குறாரு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு இந்த மாதிரி அக்கமடேஷன் கொடுத்துருக்கார். படிக்கலாம், ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் பாருங்க, படிங்க. ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு படிங்க, 6வது வசனம் படிங்களேன். ஒரு படிங்க, ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை பாருங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படிச்சீங்களா? ரோமர் 16ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்டவள் யாருங்க? மரியாளை வாழ்த்துங்கள். மரியாளை வாழ்த்துங்கள். இந்த மரியா மகதலேனா மரியாள். இந்த மரியாள் மகதலேனா மரியாள். இயேசுவின் தாயாகிய மரியாள் இல்லை.
அப்போ மகதலேனா மரியாள் அதிக பிரயாசம் என்கிற வார்த்தைக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்களா? பிரயாசம் என்பது என்ன? அதிகமாக இந்த ஊழியக்காரர்களுக்கோ சபைகளுக்கோ அந்த அம்மா உழைச்சிருக்கிறாங்க. கரலூத்து ஆமென்னு சொல்லுவோமா? எந்த பிரதிபலனும் பார்க்காம, சம்பளத்தை எதிர்பார்க்காம, எந்த உதவிகளும் பார்க்காம இந்த மரியாம்மா ஊழியக்காரருக்கும் சபைக்கும் ஊழியங்களுக்கும் உழைத்திருக்கிறார். அதனால தான் அவங்க பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுக்காக பவுல் சொல்றார், எங்களுக்காக, ஊழியத்திற்காக, ஊழியத்தின் காரியங்களுக்காக, ஊழியக்காரருக்காக அதிகமாய் உழைத்த ஒரு சகோதரி. அது யாருன்னு சொன்னால் மகதலேனா மரியாள். பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப காய்வை குறித்து நம்ம என்ன படிக்கிறோம்? ஊழியக்காரரை ஏற்றுக்கொள்கிறவர், ஊழியக்காரர் உபசரிக்கிறவர், விசுவாசிகளை ஏற்றுக்கொள்கிறவர், விசுவாசம் அல்லாத மக்களை ஏற்றுக்கொள்கிறவர், அவர்களுக்கு நன்மை செய்கிறவர், அன்பை காண்பிக்கிறவர், ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், பராமரிக்கிறவர் என்றெல்லாம் இந்த காய்வை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அதனால தான் இதெல்லாம் கேள்விப்பட்டதினால்தான் யோவான் சொல்லுகிறார், காய்வே நீ சத்தியத்தில் நடக்கிற, தான தர்மங்களை செய்கிற, அன்பு செலுத்துற, ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ற, ஊழியம் செய்கிற, உன்னுடைய சாட்சி சபையில் உன்னை குறித்து சொல்லப்படுகிறது. அதனால நீ இப்படி வாழறியே, அதனால தான் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்படி, காய்வே உன்னுடைய ஆத்மா சுகமாக இருக்கிறது போல, உன் சரீரம் சுகமாக இருக்கிறது போல, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் உனக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். என்ன அழகாக இருக்கு பாருங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை முன்னாடி தேவன் நம்மளுக்கு வைக்கிறாருன்னு பாருங்க. மிகப்பெரிய உதாரணம் இது. நம்பர் 1 உதாரணம், நல்ல உதாரணம். ரெண்டாவது ஒரு கெட்ட உதாரணத்தை நம்ம பார்க்க போறோம். படிக்கலாம். இப்போ படிங்க, 9ஆம் வசனத்தை படிங்கம்மா. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ யோவானை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். யோவான் இடத்துல நம்ம அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற மிக சிறந்த குணம் ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பு தான். இயேசு கிறிஸ்துவனுடைய சீடனாகிய யோவானுக்குள்ள இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு குணம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது என்னதான்? அன்பு தான். அல்லேலூயா. அப்ப அந்த அன்புள்ள ஒரு மனிதன் இந்த சபைக்கு எழுதுகிறார். இந்த காய்வு இருக்கக்கூடிய ஒரு சபை, அதுல வேற ஒரு ஆள் இருக்காரு. அவர் பேர் என்னம்மா? படிக்கிறவன் என்ன பேரு? சரியா படிங்க. என்ன பேரு? தியோதிரேப்பு. தியோதிரேப்பு அப்படின்ற ஒரு ஆள் அந்த சபையில மெம்பரா இருக்கிறான். இவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடனாகிய, ஊழியக்காரராகிய, மூப்பனாகிய இவ்வளோ பெரிய யோவானை என்ன செய்வதில்லை சபைக்குள்ள. பாருங்க, வசந்த படிங்க. நான் சபைக்கு எழுதுறேன்ப்பா, நான் உங்க சபைக்கு வரேன்ப்பா, உங்களை பார்க்கறதுக்கு வரேன்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சபையில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. தியோதிரேப்பு என்பவன் ஒரு பொறுப்புகள் இருக்கிறான், ஒரு ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோமே. இப்போ இவன் என்ன செய்கிறான்னா, எங்கள் சபைக்கு நீங்கள் வராதிங்க, நாங்கள் உங்களுக்கு உணவு கொடுக்க முடியாது, தங்கமிட கொடுக்க முடியாது, நாங்கள் எந்த பராமரிப்பும் உங்களுக்கு செய்ய முடியாது, எங்கள் சபைக்கு நீங்கள் வராதிங்க சொல்கிறா. பாருங்க, வசந்த படிங்களேன். ஆனபடியால் வேற ஒருத்தர் படிக்கும் யாரா சத்தமா? நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்கிற விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வசனம் படிக்கலாம். ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய், ஒருவேளை நான் சபைக்குள்ள வந்துட்டேன், அவன் என்ன செய்யறான்? படிங்க. பொல்லாத வார்த்தைகளை அலப்பி, பாருங்க, பொல்லாத வார்த்தைகளை என்ன செய்யறான்? அலப்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஊழியக்காரர்களை குறித்து என்ன பண்றான்? பொல்லாத வார்த்தைகளை அலப்பி பேசுறது. புரிஞ்சுக்கங்க, நீ அப்படிப்பட்டவன் சபையில் இருக்கிறான். ஊழியக்காரர்களை குறித்து என்ன பேசுறது? இவன் பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறவன். பேசி அப்புறம் படிங்கம்மா. செய்து வருகிற கிரியைகளை என்ன பண்றான்? என்ன கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான்? ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளாதவன் ஊழியக்காரர்களை குறித்து எப்படி பேசுறான்? அலப்பி, ஒன்றுன்னா 9 அலப்பி பேசுகிறவன், கதை கட்டி பேசுகிறவன்.
இல்லையா? பேசுகிறவன் அவன் இப்படி செய்து வருவதும் அவன் அப்படிதான் செஞ்சுட்டு வரான் சபையில. சரிங்களா? படிங்க. சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல், அது மட்டும் இல்லாமல் செய்து வருகிறது இல்லாமல் தன் சகோதரரை தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் என்று. அப்படின்னா ஒருவரை ஒருவர் நேசிக்காத மாதிரி செஞ்சிருவான். அவன் கட்டவன், அவன் எனக்கு வேண்டாம். அந்த பாஸ்டர் அவர் வேணாங்க, எனக்கு அவர் கெட்டவருங்க. நீங்க அங்க போறீங்க சபைக்கு, அங்க போகாதீங்க. என்ன செய்யறான்? நீ சபைக்கு வராத மாதிரி, கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி, ஊழியக்காரனை நேசிக்காத மாதிரி அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இல்லையா? சொல்றீங்களா? அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆவியானவர் தெளிவா சொல்றாரு. இதை பார்க்கிற சகோதரனை சகோதரி, உன் சபையில் அப்படி இருக்காங்க. சபைக்குள்ள அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறான். தான் பிறர் ஏற்றுக்கொள்ளாமலும் பிறர் ஏற்றுக்கொண்ட சபையையும் ஊழியக்காரரையும் தூஷிக்கிறவனாயும், தான் சகோதரர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் என்று ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களை என்ன செய்கிறான்? தடை செய்கிறான். சொல்லுவோமா? சபையை விட்டு சபைக்கு தாவுகிறவர்கள், ஓடி போகிறவர்கள் என்ன காரணம்? என்னங்க காரணம்? சத்தியத்தில் உன்னால என்ன செய்ய முடியல? நடக்க முடியல. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அது நான் வசனம் சொல்றேன். ஆகவே அவன் இப்படி செய்து வருகிறான். பாருங்கம்மா, சபைக்கு பாருங்க, படிங்க. ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களை தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். சபைக்கு போகாதீங்க, அங்க சர்ச்சுக்கு போகாதீங்க, அந்த போதனை கேட்காதீங்க, அவரை ஏற்றுக்கொள்ளாதீங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருக்கிறாங்களா இல்லையாங்க? இருக்கிறான். அப்படி ஒரு ஆள் இருக்கிறான். சரி, இவன் இப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம்? ஏன் இவன் ஊழியக்காரரை வெறுக்கிறான்? ஏன் சபைக்கு போகிறவனை தடுக்கிறான்? ஏன் சபையை நிராகரிக்கிறான்? ஏன் சத்தியத்தில் நடக்க முடியல? ஏன் அன்பு செலுத்த முடியல? ஏன் தான தர்மம் செய்ய முடியல? ஏன் பிறரை ஏற்றுக்கொள்ள முடியல? பிறருக்கு ஏன் இடம் கொடுக்க முடியல? பிறருக்கு ஏன் நன்மை செய்ய முடியலன்னு நான் ரொம்ப நேரம் யோசனை பண்ணி பார்த்தேன். ஏங்க இவன் இப்படி செய்யறான்? அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? இவன் ஏன் இப்படி செய்யறான்னு நான் ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன். அதுக்கு பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வசனத்தை படிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்திலிருந்து 3வது வசனம் முடிய படிக்கலாம். எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகமோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஊழியக்காரர் சொல்லி வச்சிருக்கிறாரு, இந்த லிஸ்ட்டை சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளு கூட சேராதே அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு அது பிடிக்கல. புரியுதுங்களா? இப்போ இப்படிப்பட்ட கடவுளுக்கு பிரியமில்லாத வேலைகளை செய்யக்கூடிய ஆட்களோடு கூட நீ சேராதுப்பா, அவங்களோடு நீ உறவாடாதுப்பா அப்படின்னு ஒரு வேளை ஊழியக்காரர் என்ன பண்ணியிருப்பாரு சொல்லி, அது அவனுக்கு பிடிக்கல. நான் அப்படிதான் செய்வேன், நான் அப்படிதான் போவேன், அதனால நீ வராத, உன் சர்ச்சைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லுவான். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு ஆவியார் நம்மளோடு பேசுறாருல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ அவர்களை விட்டு விலகு என்று சொல்லி இருந்தாரு ஊழியக்காரர். அதை அவன் ஏற்றுக்கொண்டான் சொல்லி இருப்பார். அதனால தான் அவனுக்கு எரிச்சல் வருது அந்த ஊழியக்காரரை பார்த்த உடனே. இவர் என்னங்க எல்லாத்துக்கும் கண்டிஷன் போடுறாரு, இவர் என்னங்க இதை செய்ய வேணாம் அதை செய்ய வேணாம்னு சொல்றாரு, இவர் என்னங்க நம்ம கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறார். அந்த ஊழியக்காரர் நமக்கு வேணாங்க,
அந்த சபையை நமக்கு வேணாங்க. அதோடு இல்லாமல் சபைக்கு போறவன் என்ன செய்யறான்? தடை செய்து. போறவங்களை என்ன செய்கிறான்? தடை செய்து என்ன செய்யறாங்க? புறமே தள்ளுகிறான். அப்ப என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்துக்கு போகக்கூடிய மக்களை நரகத்துக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறான் இந்த சகோதரன். ஒரு அலையில சொல்லுவோமா? எவ்வளோ கெட்ட சுபாவங்க அவனுக்கு. இந்த ஸ்பிரிட்டுக்கு என்ன தெரியுமா பேர்னு கேட்டீங்கன்னா, அன்கிறிஸ்டியன் ஸ்பிரிட். அன்கிறிஸ்டியன், யூஎன், அன்கிறிஸ்டியன் ஸ்பிரிட். நாட் நான் பிலீவர்ஸ், நாட் நான் கிறிஸ்டியன்ஸ், அன்கிறிஸ்டியன். கிறிஸ்தவனே இல்லாத ஒரு மனுஷனுக்குள்ள என்ன ஆவி இருக்குமோ அந்த ஆவி இவனுக்குள்ள இருக்கிறது. அவன் சபைக்குள்ள இருக்கிறாங்க. இதான் வேதனையான காரியம். ஒரே சபையில 2 விதமான மக்கள் மெம்பரா இருக்கிறாங்க. ஒன்று காயு. காயு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? ஆத்மாவிலும் சரீரத்திலும் செழித்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன் சபைக்குள்ள இருக்காரு. இவன் பேர் என்னங்க? ஹலோ சொல்லுங்க. ஆமா, வீட்டில் போய் படிங்க. தியோதிரப்பு. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறாரா? முற்றிலும் ஒரு கெட்ட பேட் எக்ஸாம்பிள் இந்த சர்ச். இந்த 2 பேரை உங்க கண்ணு முன்னாடி நான் வைக்கிறேன் இன்னைக்கு. ஒரு பக்கம் காயு, இன்னொரு பக்கம் தியோதிரப்பு. இவனுக்கு 2 பேருக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். நீங்க என்ன மாதிரி எந்த எக்ஸாம்பிள் படி வாழறீங்க, வாழ போறீங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்? இவனை விரும்பலாமா நம்ம? இந்த தியோதிரப்பு ஐ லைக் யூன்னு சொல்ல முடியுமா அவனை பார்த்து? நீங்க சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுங்க தெரியுங்களா? அப்படி சொல்லிருந்தா ஐ டோன்ட் லைக் யூ, ஐ டோன்ட் லைக் தியோதிரப்பு. நான் என்ன செய்யல? அவனை விரும்பாத ஒரு ஆளுக்கிட்ட நீங்க பேசுவீங்களா? ஐ டோன்ட் லைக், ஐ டோன்ட் லைக் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ், ஐ டோன்ட் லைக் ஹிஸ் கேரக்டர், ஐ டோன்ட் லைக் ஹிஸ் த வே ஆஃப் லைஃப். அவனுடைய வாழ்க்கை முறை எனக்கு பிடிக்கல, அவன் குணாதிசயங்கள் எனக்கு பிடிக்கல. ஏன்னா அவன் சபைக்குள்ள இருந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கிறிஸ்துவ போர்விலிருந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். தேர்ஃபோர் நான் என்ன செய்யறேன்? அவனை சொல்லுங்க. ஐயோ என் பையன் ஆச்சுங்களே, ஐயோ எங்கள் கணவராச்சே, ஐயோ எங்கள் மாமாவாச்சே, மச்சானாச்சே, ரொம்ப சொந்தக்காராச்சே, ரொம்ப பழகிட்டோமே, நீண்ட கால நண்பராச்சே, என்ன எவனா இருந்தாலும் இந்த மாதிரி வாழ்க்கையில் இருந்தான்னா அவனை நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டேன்? ஐ டோன்ட் லைக். ஐயோ எப்படி அவனை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல முடியும்? எப்படிங்க சொல்றது அவனை பார்த்து? நீங்கள் ரொம்ப நல்லா தான தர்மம் செய்கிறீங்க ஐயா, ரொம்ப உங்கள் குணாதிசயம் நல்லா இருக்குதுயா, ஐயா சோதர ஐயா சொல்ல முடியுமா உங்களால்? நீ சொன்னீன்னா அந்த துர்க்கரியும் உன் தலை மேல இருக்கும். நீ யாருக்கு சோதரன் சொல்ல தெரியுமா? காயு போன்ற மக்களுக்கு, காயு போன்ற சகோதரன். அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்து சோதரன் பிரதர் நல்லா இருக்கீங்களா, பிரதர் எப்படி பிரதர் இருக்கிறீங்க, சுகமா இருக்கீங்களா, உங்க மனை பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, வீடு எப்படி இருக்கு பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் நாமம் மகிமைப்படும். நீ இந்த மாதிரி ஆளு என்ன அவன் பேருங்க தியோதிரப்பு கூட நீ நடந்து போனேன்னா பிரதர் உன் சாட்சி கட்டு போயிடும். உன்னை குறித்து சபையில் வந்து சொல்லுவாங்க, இந்த ஆளா இவர் சர்ச்சைக்கு போறான், அவன் கூட இவன் நடந்து போறானே, அவனுக்கு இவன் ஐக்கியமா இருக்கிறானே, அவனுக்கு இவன் ரொம்ப பிரியமா இருக்கிறானே. உன் நிமித்தம் சபையில உன் பேரு கெட்ட பேராய் மாறும். அவன் நிமித்தம் உன்னுடைய நல்ல குணங்கள் எல்லாம் மக்களால் தூஷிக்கப்படும். அவன் நிமித்தம் உன் நற்கரிகள் எல்லாம் கெட்டதாக பேசப்படும். அவன் நிமித்தம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் கெட்டதாக செயல்படும். ஆகவே நீ நிறுத்தணும். அந்த மாதிரி ஆட்களுக்கு சோத்திரம் பண்றது, அந்த மாதிரி ஆட்களை கூட பழகிறது, அந்த மாதிரி ஆட்களை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏன்னா இவனை தேவன் சொல்றாரு, ஊழியக்காரரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அவன் சபைக்குள்ள ஊழியக்காரர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். நானும் சபைக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறான். காரணம் ஊழியக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தை அவனுக்கு பிடிக்கல. அப்ப சபையில ஒரு கெட்ட உதாரணமாக ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சபையில நல்ல உதாரணமாக ஒருவன் வாழுகிறான். இந்த 2 பேருக்கு என்ன வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? காய்வே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ
சுகமா. ஏன்னா நீ அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, அவன் வாழ்க்கை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற, இவனும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இவன் கெட்ட நடைமுறைப்படுத்துகிறான், இவன் நல்ல நடைமுறைகளை படுத்துகிறான். ஆனால் 2 பேரும் எங்கே தான் இருக்காங்க?